2019ல வந்து டெஸ்ட் 14 பார்த்தோம்னா the following pie chart shows how Mr. Pereira spent his salary in the month of July 2019 on various household needs. Study it and write a description about it. Use about 100 words. Use the following words in your description. இந்த இந்த வருஷம் வந்து இந்த 2019 பிரச்சனைகளை பார்த்தோம்னா நாங்கள் இதை பாஸ்ட் டென்ஸில் எழுத வேணும் முக்கியமாக. அதை கனவேர் ப்ரெசண்டில் எழுதியிருந்தவை சரியான ப்ரெசண்டில் எழுதியிருந்தபடியாக கனவேருக்கு இதுக்குரிய புள்ளிகள் கொஞ்சம் குறைக்கப்பட்டது. இதில் ஸ்பெண்ட் இருக்கிறத வச்சுக்கொண்டு நாங்கள் பாஸ்ட் டென்ஸ் என்று டிசைட் பண்ணலாம். அதோட ஒரு இயரோ அல்லது மந்தோ தந்தால் அது டெஃபினெட்லி அது பாஸ்ட் டென்ஸ்ன்றது உங்களுக்கு தெரிய வேணும். அதாவது ஜூலை மாதத்துக்குரிய மிஸ்டர் பெரேராட salary என்னென்ன விஷயங்களுக்கு செலவழிக்கப்பட்டிருக்கு என்ற விஷயம் தான் இதில் தரப்பட்டிருக்கு. அப்போ அதை நீங்கள் கிளியராக பார்க்கணும். ரைட், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுகளை பார்த்தோன்னு நீங்கள் வி கேன் ஸ்டார்ட் த டிஸ்கிரிப்ஷன் டிரெக்ட்லி. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன மாதிரி இது வந்து அமைய போகுதுன்னு இந்த கிராஃப்ஸ் டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். இதை நாங்கள் பேசிவ் வாய்ஸாகவும் எழுதலாம், ஆக்டிவ் வாய்ஸாகவும் எழுதலாம். ரெண்டு வகையிலையும் நாங்கள் எழுதி பார்ப்போம் தொடர்ச்சியாக என்ன மாதிரி வருதுன்ட்டு. ஓகே, ரைட். எல்லாரும் நாங்கள் ரைட்டிங் பார்ட் செய்யல நான் சொல்லியிருக்கிறேன். எல்லாருமே கொப்பி அண்ட் பென் இருக்க வேணும் கையில். இல்லாட்டி சும்மா டிசைன் பண்ணி கொண்டு வந்தால் ஒரு பிரயோசனம் இல்லை. ரைட், நான் ஓகே என்னுடைய வேர்ட் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டைப் பண்ணுறேன். என்ன இதில் கொஞ்சம் கிளியர் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ வடிவாக்க வெளியே எடுத்து வச்சுருங்கோ, இல்லாட்டி வேறு இதில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி. கொப்பியில் நீங்கள் எழுதி கொண்டிருக்கலாம். ஸ்க்ரீனை பார்த்து கொப்பியில் எழுதி கொண்டிருக்கலாம். The following pie chart shows ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. ஸோ நாங்கள் we can start it. ஓகே, ஒரே நிமிஷம் இந்த வேர்ட் ஃபைல் நான் ஷேர் பண்ணுறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி பிள்ளை எங்களோட கிராஃபில் வந்து இருக்கிற விஷயம், அதாவது கிராஃபில் இருக்கிற ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூல்ஸ் இருக்குது. 25 ரூல்ஸ்லையும் நாங்கள் வி கேன் ரைட். இப்போ ஒரு ரூலில் வந்து 5 வேர்ட் 5 வேர்ட்ஸில் நாங்கள் எழுதினோம்னு சொல்லிக்கிறோம். மொத்தம் நாங்களுக்கு 125 இது வேற போகுது. ரைட், அந்த வேர்ட் கவுண்டிங்காண்டி சொல்கிறேன். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்களோட எழுத்துக்களை நாங்கள் செட் பண்ணி கொண்டோம்டா எப்பவும் இல்லை. சரிதான், ரைட். ஸோ பாருங்க, இந்த கேள்வியை திரும்ப வாசிக்கிறேன். டூ தௌசண்ட் 19 போடுவோம். அதில் டெஸ்ட் டெஸ்ட் 14 டெஸ்ட் 14 த ஃபாலோவிங் பை சார்ட் ஷோஸ்ன்னு தொடங்குது. ஸோ நாங்கள் அதை கிவன் பை சார்ட்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது எபவ் என்று பாவிக்கலாம். எபவ் pie chart shows how Mr. Pereira
spent his salary. How Mr. Pereira spent his salary in the month of July. Month of July 2019. 2019 on various household household needs various household needs like such as such as food comma education comma clothes comma savings comma transport comma electricity and others and other minor needs and போடலாம் other minor needs கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு உண்மையில இது எழுதுறதுக்கு உங்களை கொப்பியில வந்து ஒரு 3 வரியாவது வந்திருக்கு 3 வரி அல்லது 4 வரியாவது வந்திருக்கும் ஸோ நீங்கள் அதை வச்சுக்கொண்டு உங்களோட வேர்டிங்ஸை அரேஞ்ச் பண்ணலாம் சரியா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இப்படித்தான் பெறப்போகுது இங்கே ஹொரிசாண்டல் எக்ஸிஸோ வேர்டிக்கல் எக்ஸிஸோ வரப்போகிறது இல்லை ரைட் எல்லாமே பை சார்ட்ன்றபடியாக அவ்வளோதான் விஷயம் சிஸ்டம் ஓகே தென் செகண்ட் பேராகிராஃபில் நாங்கள் என்ன எழுத போகிறோம்னா இங்கே ஹையஸ்ட் பர்சன்டேஜ் லோவஸ்ட் பர்சன்டேஜ் மோர் தேன் லெஸ் தேன் ஈக்குவல் இருக்கு அப்போ நாங்கள் த ஹையஸ்ட் percentage of the students like to travel like to spend and sorry the students இல்ல தானே ஐயோ நான் மாறி எழுதிப்போம் ரைட் highest percentage of salary ஏன்னா இது வந்து salary highest percentage of his salary சரி highest percentage of his salary அதாவது ஹிஸ்ன்றது யாரை குறிக்குதுன்னா எங்களோட மிஸ்டர் பெரேராவை குறிக்குது அப்போ இதில் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஹிஸ் salary என்ன ஸ்டார்ட் பண்ணிக்கல இதை வந்து பெசிவா ஆக்டிவான்னு பார்க்கணும் உண்மையில salary வந்து செலவழிக்கப்படும் அப்போ இது ஒரு டெஃபினெட்லி ஒரு பெசிவ் செலவழிக்கப்பட்டது 2019 ஜூலை மாதம் செலவழிக்கப்பட்டது என்றபடியா நாங்கள் பாஸ்ட் டென்ஸில் போடுறோம் போஸ் ஸ்பென்ட் சரி அந்த ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஹிஸ் salary was spent என்று எழுதுறோம் spent on food தான் கூடவா இருக்கு on food அப்போ சாப்பாடுலாம் கூட செலவழிக்கிறேன் ஃபுட் which was 25%. The highest percentage of his salary was spent on food which was 25%. While the lowest இருக்குது அப்போ lowest போடலாம் lowest percentage of his salary spent on was spent on number salary தானே was spent on other minor needs other household needs ன்னு போடலாம் other household needs என்ன வீட்டு தேவையெல்லாம் like other household அப்போ while the lowest percentage of
percentage of his salary was spent on other household needs, which is only 3%. എന്ന് போடலாம் அல்லது which is 3% only ன்னு போடலாம். சரிதானே? எப்படியும் மென்ஷன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இது உண்மையில இது வந்து வளம் பசிவில் எழுதுகிற விஷயம். நீங்கள் வேணுமெண்டா இதை இப்படி நோட் பண்ணி வச்சுட்டு ஆக்டிவில் எழுதுகிற விஷயத்தை சொல்ல போகிறோம் திரும்ப. சரி, எப்படி எழுத போகிறோம்டா, மிஸ்டர் பெரேரா மிஸ்டர் பெரேரா நீங்கள் யூ கேன் ஸ்டார்ட் லைக் தட். பெரேரா spent his salary on food, which is the highest percentage அப்போ ஃபுட்டில் மிஸ்டர் பெரேரா செலவழித்தார், அது வந்து ஹையஸ்ட் பெர்சன்டேஜ் இருக்குது என்று எழுதலாம். சரிதானே? ரைட். இல்லாட்டிக்கு நாங்கள் என்ன செய்யலாம்னா இந்த ஸ்பென்ட்டுக்கு பதிலாக வேறொரு வேர்ப்பை பயன்படுத்தலாம். மிஸ்டர் பெரேரா, சரியா? மிஸ்டர் பெரேரா பாருங்க, வேற ஐடியா தாருன்னு ஏதாவது ஞாபகத்துக்கு வரட்டுமெண்டு. சரியா? மிஸ்டர் பெரேரா allocated his salary for the food, right? அப்போ allocated இத்தனை பெர்சன்டேஜ்னு போடலாம். 25% of his salary. சரியா? மிஸ்டர் பெரேரா allocated 25% of his salary for the food. சரியா? அப்போ which is the highest percentage. நான் ரைட்டிங் என்னபடியா இவ்வளவு ஐடியா தாரேன் வேற வேற விதமாக எழுதுறதுக்கு. நீங்கள் எது உங்களுக்கு செட் ஆகுதோ அதை நீங்கள் எழுதலாம். சரிதானே? இதில் வேற வேற விதமாக தந்துருக்கு. இதே மாதிரியே நாங்கள் லோவஸ்டையும் எழுதலாம். சரியா? என்னண்டு மிஸ்டர் பெரேரா ஸ்பெண்ட் ஹிஸ் salary on food which is the lowest percentage என்று நீங்கள் எழுதலாம். சரி, இப்படி பெர்சன்டேஜ் ஒரு ஆள் கேட்டது என்னென்னா பெர்சன்டேஜ் எல்லாத்துக்கும் போடணுமா சார்? டோன்ட் வரி, போட தேவையில்லை. அது நீங்கள் தேவையான இடங்கள்ல நீங்கள் போட்டிங்கன்னா காணும். இப்போ நீங்கள் இதில் நான் சில அனோட்டேஷன் செய்கிறேன். அனோட்டேட் பண்ணி கேட்கல. இதை பாருங்க, இதில் நான் அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன்னா the highest percentage of his salary was spent. was spent. அப்போ இதில் was spentன்றது வந்து முக்கியமாக was spent. சரியா? was spentன்றது passive voice. பிறகு lowest percentage அதுவும் was spent. இது passive voice. அதான் ப்ரைக்கரில் நான் passive போட்டிருக்கிறேன். நீங்கள் உள்ளதை எப்படி passive போடுங்க. பிறகு மிஸ்டர் பெரேரா spent his salary on food. அப்போ இது சும்மா நார்மலாக நாங்கள் நேரடியாக ஆக்டிவ் வாய்ஸில் எழுதுகிறோம். சப்ஜெக்ட் verb to ஸ்பெண்ட் பாருங்க, ஸ்பெண்ட். அதே மாதிரி அலோகேட்டட்ன்றது வந்து verb to. எந்த நேரம் இப்படி காம்ப்ளிகேட்டடாக வராது, சில நேரம் ஈஸியாக வந்துடும். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக வந்துடும். ஆனால் உண்மையில் இதில் ப்ரெசன்ட் டென்ஸ் எழுதினாக்களுக்கு ஒரு கிராமட்டிக்கலி மார்க்ஸ்க்கு ஒரு 2 மார்க்ஸ் குறையுமே தவிர மற்றபடி வார மார்க்ஸ் எல்லாம் ஒழுங்காக வந்துன்னு இருக்கும். அதான் அந்த கிராஃப் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள விஷயம். அதான்
நான் லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு ப்ராப்பர் வே கிடையாது. சரியா, நாங்கள் எப்படியும் எழுதலாம், அது கிராமட்டிக்கலி கரெக்டாக எழுதினோம்னா சரி. ஓகே, இதுதான் இதுக்குரிய சிஸ்டம். ஓகே, நாங்கள் இப்போ தொடர்ந்து எழுதுறேன். இடையில உள்ள ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பாருங்க இந்த மாதிரி நாங்கள் எழுதியிருக்கிறோம். ஹையஸ்ட்டும் எழுதியாச்சு, லோவஸ்ட்டும் எழுதியாச்சு. அப்போ அடுத்த நாங்கள் ரெண்டு விதமாக எழுதலாம். அண்ட் ஈக்குவல் percentage of equal percentage of his salary was spent on clothes and savings. Clothes and savings, which was 15 each, 15 percentage each. ஒவ்வொன்றும் 15 வீதமாக இருக்கிறது. சரி, சில வேளை விச் ஆண்டு போட வழிகிட்டுறீங்க, விச் வேர்ன். இப்போ டெஃபினெட்லி இங்கே விச்ன்றது இந்த ஈக்குவலை தான் குறிக்கிறதே தவிர க்ளவுட்ஸையும் சேவிங்ஸையும் இல்லை. அப்போ நாங்கள் ஈச் என்ற ஒரு விஷயத்தை போகிறபடியாக விச் ஓசன்னு நாங்கள் சிங்குலராக போடுவோம். அந்த கன்ஃபியூஷன்ஸும் இருக்குது ஆகளுக்கு. ரைட், அப்போ an equal percentage of his salary was spent on தான் வேற போகுது. ஓகே, ரைட். ஸோ மிக முக்கியமானது இந்த வேர்டிங்ஸ் எப்படி எழுதுறோம்ன்றது. சரியா, கொஞ்சம் எழுத்த பெருசாக்கி விட்றோன்னா உங்களுக்கு தெரிகிற மாதிரி. சில பேர் ஃபோனில் பாவிக்கிற ஆக்களுக்கு தெரியல. இப்படி ஒரு சிஸ்டத்தில் நீங்கள் எழுதுனீங்கன்னா நல்லா. எழுதணும் எல்லாரும். ரைட், அடுத்த விஷயம் ஈக்குவல் மொழியாச்சு, ஹையஸ்ட் மொழியாச்சு, லோவஸ்ட் மொழியாச்சு. அடுத்த விஷயம் மோர் தேன் லெஸ் தேன் இருக்குது. அதையும் எழுதி பார்ப்போம் என்ன மாதிரி. the percentage of the percentage of his salary was spent on transport 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 more than more than electricity and less than other minor needs. இப்படி கம்ப்ளீட் பண்ணி விடலாம். சரியா, இது செகண்ட் பேராகிராஃபாக இருக்கு. இதை தேர்ட் பேராகிராஃபாக எழுத வேண்டிய அவசியம் இல்லை. என்ன தேர்ட் பேராகிராஃப் எழுத வடிக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன போயிடும். இதை சேர்த்து இதோட சேர்த்து எழுதி விடுங்க. ஓகே, அதே மாதிரி நாங்கள் according to the pie chart Mr. Pereira என்ன செய்யறாருன்னா, Mr. Pereira spent
his salary on food maximum. Okay. According to the pie chart, and you can start like according to the pie chart. இப்போ நீங்கள் இதில் மேக்ஸிமம் இல்லை தானே என்ற ஒரு இது வந்ததுன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் ஓகே டோன்ட் வரி. மேக்ஸிமம் வந்து நாங்கள் அடிஷனல் ஆட் பண்ணலாம் ஒரு விஷயத்தை. கீறாதீங்கடா. ஓகே. இப்படி கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். வேறு வேறு ஐடியாக்களையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஓகே. பட்டன் போடலாம், இதில் ஃபுல் ஸ்டாப் போடலாம் அல்லது பட் போடலாம். பட் லீஸ்ட் அல்லது லோவஸ்டே போடலாம். நாங்கள் திரும்ப போட்டாலும் பிரச்சனை இல்லை. பர்சன்டேஜ் ஆஃப் his salary was spent on other minor needs. இப்படி போடலாம், இல்லாது அது ஹவுஸ் ஹோல்ட் நீட்ஸ்ன்னு போடலாம். இதில் உதாரணமாக ஃபுட்டுக்கும் பெரிய எடுக்கேஷனுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைன்றபடியா ஃபுட் அண்ட் எடுக்கேஷன் கூட போடலாம் நீங்கள். இதில் கன்க்ளூஷன் தானே. ஒட்டு மொத்தமாக பார்க்கல கல்விக்கும் சாப்பாடு தான் நான் கூட செலவழிக்கிறேன். 25 22 பெரிய இது இல்லைன்றபடியா ரெண்டையும் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிடலாம். அக்கார்டிங் டு த பை சார்ட், மிஸ்டர் பெரேரா spent his salary on food and education maximum. But the lowest percentage of his salary was spent on other minor needs. அவ்வளோதான் விஷயம். அப்போ இப்படி தான் நாங்கள் இந்த இதை வந்து மேக் பண்ணுறது. சரி, வடிவாக நோட் பண்ணி வைங்கோ. ரைட். எல்லா பைச்சார்ட்டும் இப்படி பெசி வாய்ஸாகவும் இதாக தான் பெருமன்ற தவறான கண்ணோட்டத்தை விடுங்க. அப்படி இல்லை. சிலரை யோசிக்கிறது எல்லாம் இதே விஷயத்தை வேற ஒரு இதுக்குள்ள கொண்டு வந்து எழுதி விடுவாங்க. அப்படியெல்லாம் எழுதாதீங்க தயவுசெய்து. ஓகே. அப்போ வடிவாக நாங்கள் வாசிச்சு கொண்டு வரலாம். The above pie chart shows how Mr. Pereira spent his salary in the month of July 2019 on various household needs, such as food, education, clothes, savings, transport, electricity, and other minor needs. The highest percentage of his salary was spent on food, which was 25%, while the lowest percentage of his salary was spent on other household needs, which is 3%. That is only 3%. And what are the passive voice and cardinal? Mr. Pereira spent his salary on food, which is the highest percentage. Mr. Pereira allocated 25% of his salary for the food, for which is the highest percentage. அப்படியும் எழுதலாம். இது additional information. இது ரைட். அப்போ இது வந்து நாங்கள் அடிஷ்னலாக எழுதின விஷயம். ஓகே, இங்கே வேறு இது அடிஷ்னல் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதில் மிஸ்டர் பெரேரான்றது ஒரு சப்ஜெக்ட்ன்றபடியாக நாங்கள் ஆக்டிவாக எழுதிய ஸ்பெண்ட் என்ற ஒரு விஷயத்தை பாவிக்கிறோம், பிரச்சனை இல்லை. ரைட். அப்போ இவ்வளவும் எங்களுக்கு அடிஷ்னலாக தேவைப்பட்ட இன்ஃபர்மேஷன், சும்மா நாங்கள் எழுதி பார்க்கலாம் என்ற மாதிரியான விஷயம்தான் இது. அடுத்தது நாங்கள் தொடர்ந்து எழுதி கொண்டு போகிறோம். ஈக்குவல் பர்சன்டேஜ் இதெல்லாமே தேவை. அப்போ இதெல்லாம் தொடர்ந்து எழுதிக்கணும். ஈக்குவல் பர்சன்டேஜ் ஆஃப் his salary was spent on clothes and savings, which was 15% each. The percentage of his salary was spent on transport, more than electricity, and less than other minor needs. அப்போ நாங்கள் ஒரே விஷயத்தையே இதுக்களால் முடிக்கிறோம். அதாவது டிரான்ஸ்போர்ட்டுக்கு அதிகமாக எலக்ட்ரிசிட்டியை விட இது செய்தாலும் இதை விட மைனர் நீட்ஸை விட குறைவாக இருக்குது. சாரி, எலக்ட்ரிசிட்டியை விட மைனர் நீட்ஸ் குறைவாக இருக்குது. இந்த மாதிரியான சில விஷயங்களை நாங்கள் இதில் பார்க்கலாம். ரைட். இதுதான் மேக்சிமம் இதோட
என்ன சொல்றது, டிஸ்கிரிப்ஷன் இப்படித்தான் எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, இதை பாருங்க. நாங்கள் அடுத்து, அக்கார்டிங் டு த பை சார்ட், மிஸ்டர் பெரேரா ஸ்பெண்ட் ஹிஸ் salary on food and education maximum. இதில் ரெண்டுக்கு தான் கூட செலவழிக்கிறேன் அந்த மாதிரியான விஷயத்தை சொல்லலாம். ஓகே, தென் இப்போ நாங்கள் அடுத்த பேராகிராஃப் எழுதி பார்ப்போம். அடுத்தது, அதாவது ரீசெண்டாக வந்த ஒரு பார் சார்ட், 2020 வந்த பார் சார்ட் ஒரு எழுதி பார்க்க போகிறோம். ரைட், எல்லாத்தையும் எழுதி கொண்டு போனோம்னா எல்லாமே உங்களுக்கு ஒரு சாம்பிள் கையில் இருக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கும். ஏன்னா ரைட். ஓகே, நான் எனது blank பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். எல்லாரும் எழுத வேணும், முக்கியமாக அதுதான் முக்கியம். எழுதாட்டிக்கு பிரியோசனம் இல்லை. ஒரே நிமிஷம். இப்போ நாங்கள் எழுத போகிறது 2020 பார். 2020 பார் அனுப்பியிருக்கேன் பாருங்க உங்களோட இதுகளுக்கு. வாட்ஸ்அப் குரூப் பார்த்தீங்கன்னா தெரியும். 2020 பார் எடுத்தீங்கன்னா அதை எழுதலாம். நான் 2020 பார் என்ன சொல்லுதுன்னா, the following bar graph shows extra activities done by great students of Vidya Loka Vidyalaya to improve their English language skills. Write a description about it. Use about 100 words. The following words will help you. ஓகே, இது ஈஸியாக எழுதலாம். ரைட், அப்போ எப்படி ஒரு விஷயத்தை போட்டுட்டு நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நாங்கள் we can start like, the given bar chart shows. என்னோட சேர்ந்து நீங்களும் எழுதுங்க. இது தெரியும் தான் எழுதி நாங்கள் எல்லாம் விடாமல் திரும்ப திரும்ப எழுதுறது தான் ஒரு ரைட்டிங் பாட்டுக்கு நாங்கள் செய்கிற பாரிய ஒரு இதாக இருக்கும், ப்ராக்டிஸாக இருக்கும். இல்லாட்டி பிரியோசனமே இல்லை. bar graph shows the extra activities, extra activities done by the great 10 students of Vidyaloka Vidyalaya. Vidyaloka Vidyalaya. To improve their English language skills. English language skills. Right. Write a description என்றது அங்கால ஸ்டார்ட் பண்ணப்படுது. அது தேவையில்லை. The horizontal vertical பற்றி நாங்கள் சொல்லுவோம். The vertical axis shows the vertical axis shows the
Number of students. The number of students. While the horizontal axis, horizontal என்றது கிடையாச்சு. Horizontal axis shows, horizontal axis shows activities, activities such as என்னது நாங்கள் அந்த activities போடல. Watching films, watching films, comma, taking part in competition, comma, reading storybooks, reading storybooks, storybooks, and comma, singing songs, singing songs, எழுதுங்க எல்லாரும், and making diary entries, making diary entries. எழுதாடிக்க ஒரு பிரியோசனம் இல்லையா? கிளாஸில் இருக்கிற பேரண்ட்ஸ் உங்களோட பிள்ளைகள் எழுதினமானவர்கள் செக் பண்ணிங்கன்னா நல்லா. இந்த எழுதாடிக்கு எந்த ஒரு பிரியோசனம் இல்லை. இது ரைட்டிங் பார்ட்டுக்குரிய கிளாஸ். ரைட், ரைட்டிங் பார்ட் வந்து நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது, எழுதுவோம். அப்படின்னா தான் எங்களுக்கு கைப்படியும். பிறகு நாங்கள் திரும்ப ஒரு சந்தர்ப்பத்தில் எழுதுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கு. ஸோ இதுதான் முதலாவது பந்தி. முதலாவது பந்தியை நாங்கள் இப்படி தான் எழுத போகிறோம். பார் சார்ட், எந்த பார் சார்ட் வந்தாலும் இதுதான் ஸ்டைல். சரியா? இதுதான் ஸ்டைல். கொஞ்சம் பெருசாக உங்களுக்கு காட்டியிருக்கணும் என்ற எழுதுறதுக்காண்டி. எழுத்து விளங்குறேன்னு சொல்லக்கூடாது, அதுக்காக. இப்படியே ஒரு செட்டப்பில் நீங்கள் எழுத படிக்கிட்டீங்கன்னா நான் இல்லாமல். ஓகே, தென் அடுத்த பேராகிராஃபு போகிறோம். உங்களுக்கு என்னென்ன கீவேர்ட் தந்திருக்கு என்றதை நாங்கள் முதல் செக் பண்ணுறோம். பார்த்தோம்னா இதில் கீவேர்ட் என்ன தந்திருக்குன்னா, மோஸ்ட் தந்திருக்கு, ஈக்குவல், லீஸ்ட், மோஸ்ட் பாப்புலர், லெஸ் தேன், லெஸ் பாப்புலர்னு தந்திருக்கு. நாங்கள் மோர் பாப்புலர், நம்பர் ஆஃப்னு ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அப்படி நாங்கள் சொல்கிறேன். சரிதானே? சரி, மோஸ்ட் அண்ட் லீஸ்ட் தந்திருக்கபடியே அதை முதல் எடுத்து எழுதுவோம் படிவா. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், most of the students like reading எழுதலாம். இப்போ ஐஎன்ஜியில் வந்தால் இதான் பிரச்சனை. இப்போ லைக் டு ரீடிங் எழுதினீங்கன்னா பிள்ளையா போயிடும். சரி, என்ன வாட்சிங் ஃபிலிம்ஸ் தானே ஹையஸ்ட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் லைக் வாட்சிங் எழுதினா ஓகே. லைக் டு வாட்சிங் எழுதலாம். அப்போ லைக் வாட்சிங் ஃபிலிம்ஸ் எழுதலாம். இல்லாட்டிக்கு லைக் டு வாட்ச்னு மாற்றோம். அதை நாங்கள் லைக் டு வாட்ச், இந்த டூக்கு பதில் வேர்ப் பண்ண தான் போடலாம்ன்றபடியா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் லைக் வாட்சிங் ஃபிலிம்ஸ் அல்லது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் லைக் டு வாட்ச் ஃபிலிம்ஸ். ஓகே, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி மாற்றி எழுதுறது. நீங்கள் லைக் டு வாட்சிங்னு போட்டிங்கன்னா அதில் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் தேவையில்லாமல். அப்போ அதில் நீங்கள் எழுதிக்கலாம், அந்த விஷயம் உங்களுக்கு கிளிக் ஆகும். சரியா? அப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் லைக் வாட்சிங் ஃபிலிம்ஸ் அல்லது லைக் டு வாட்ச் ஃபிலிம்ஸ், which is 40. While the least number of students prefer prefer
to make diary entries. இப்போ உங்களுக்கு இதெல்லாம் எழுதினாத்தான் இதில் எப்படியெல்லாம் எழுதலாம்னு உங்களுக்கு தெரிய வரும். இல்லாட்டி நீங்கள் பல வழியாக எழுத வடிக்கிட்டுவீங்க. சரிதான், என்ட்ரிஸ் டவுட்ஃபுல்லாக எழுத தேவையில்லை. இப்போ ஓகே இப்படியெல்லாம் எழுதலாம்ன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கு. அப்போ லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் டு மேக் diary entries. அப்போ இடையில நீங்கள் ஃபுல் ஸ்டாப் ஆடி அட் த சேம் டைம் என்ற ஒரு விஷயத்தை போடலாம். அட் த சேம் டைம் ரெண்டு விஷயம் இருக்கு. ரீடிங் ஸ்டோரி புக்ஸ் அண்ட் சிங்கிங் சாங்ஸ் தான் ஈக்குவல். ரீடிங் பசிபிளை காட்டுறாங்க. ரீடிங் ஸ்டோரி புக்ஸ் அண்ட் சிங்கிங் சாங்ஸ் are equal among the students. இப்படி நார்மலா பசிவ் தெரியாது இப்படி எழுதலாம். இல்லாட்டிக்கு நீங்கள் are liked by என்று பசிவாகவும் எழுதலாம். liked by and சரியா, இப்படியும் எழுதலாம். இப்படி எழுதினீங்கன்னா இல்லை. சரியா, ஒன்றுல ஆ என்ன சொல்றது, அதாவது ரீடிங் ஸ்டோரி புக்ஸ் அண்ட் சிங்கிங் சாங்ஸ் ஆ ஈக்குவல் எழுதுறது அது ஓகே. இது வேர்பாவே நாங்கள் எழுத போறோம்டா at the same time reading storybooks and singing songs are liked by an equal number of students. The equal number of students among them. And among the students என்ன திரும்ப எழுதாம among them எழுதலாம். ஓகே, அவர்கள மத்தியில் ஈக்குவலான நம்பர் உள்ள ஆக்கள் இது செய்யணும் வேண்டாம். விச் இஸ் பெர்சன்டேஜை போடணும்னு அவசியம் இல்லை. கிடையாது, ஒன்றுக்கு மட்டும் பெர்சன்டேஜ் நம்பரை போட்டோம்னா மற்றதுக்கு நம்பரை போடாமல் எழுதலாம், பிரச்சனை இல்லை. கேட்குற பெர்சன்டேஜை போடணுமா நம்பரை போடணுமான்னு லோ ரைட், அவ்வளோ மைனூட்டாக கவனிச்சுட்டு இருக்கிறீங்கன்றது சந்தோஷம். ரைட், அப்போ ஃபுல் ஸ்டாப் இல்லாமல் விச் இஸ் எத்தனை நம்பர்ன்றதை இங்கே நாங்கள் போடலாம். ஈக்குவலான அதை போடுவோம். எத்தனை நம்பர்? ஸோ இங்கே 30 ஈச். 30 ஈச் ஒவ்வொன்றும் 30 இருக்கு. அப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் like watching films, which is 40, while the least number of students prefer to make diary entries. At the same time, reading storybooks and singing songs are liked by an equal number of students among them, which is 30 each. ஓகே, இந்த among them நீங்கள் போடாமலும் விடலாம், பிரச்சனை இல்லை. சரி, இனி கம்பேர் பண்ணிப்போம். கம்பேர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு மோர் தேன் லெஸ் தேன் இருக்குது. அதை மோ பாப்புலரும் இருக்குது, லெஸ் தேனும் இருக்குது. அப்போ நாங்கள் மோ பாப்புலரை முதல் எழுத்து எழுதுவோம். சரியா, எப்படி எழுதலாம்டா எழுதாத ஒன்றை எழுதுறது. சரியா, டேக்கிங் பார்ட் இன் கம்படிஷன் இஸ் டேக்கிங் பார்ட் இன் த competition is more popular than making diary entries.
ரைட். ஸோ இப்படி எழுதலாம். ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு the number of students who are who are making diary entries who are making diary entries less than watching films. இப்படி எழுதுற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி திரும்ப திரும்ப எழுதுறாரு. அது பிரச்சனை இல்லை. இது வாட்சிங். சரியா? உங்களுக்கு எழுதுறது ஐடியா நிறைய வந்திருக்கு நினைக்கிறேன். எல்லாத்தையும் நீங்க எழுதி பாருங்க முழுக்க. சரி, அடுத்த விஷயம் லாஸ்ட் பேராகிராஃபை முடிப்போமா? ரைட். இதில் ஃபைனல் பேராகிராஃப் அந்த எப்படி இருக்க போகுதுன்னா according to the bar chart it clearly shows that most of the students எல்லாமே நாங்கள் மோஸ்ட் பாப்புலர் இருக்குல்ல watching films டக்குனு ப்ளூரல் ஆன்னு போடுறதில்ல. இது இஸ் தான் ஆக்டிவிட்டி தான், படங்களை பார்த்தல். வாட்சிங் ஃபிலிம் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் இல்லை மோஸ்ட் பாப்புலரான இருக்குங்கேன்னு. அப்போ நாங்கள் பாப்புலரை பாவிக்காமல் விட்டோம்னா லெஸ் பாப்புலர் இந்த பாவிச்சோம்னா நாங்கள் பாப்புலரை இதில் வந்து எழுதலாம். சரியா? இப்போ இதில் மோதேனை பாவிப்போம். லெஸ் தேன் இருக்கக்கூடிய மோதேனு பாவிச்சுட்டு இங்கே வந்து பாப்புலர் பாவம் பாப்புலர் than other activities to develop their English language skills. இப்படித்தான் எழுதுறேன். சரி, எப்படி எழுதுறேன்? According to the bar chart, it clearly shows that watching films is the more popular than other activities. Other activities விட இது பெரிய பாப்புலரா இருக்கு, more popular to develop their English language skills. சரியா? இப்படி நாங்கள் இந்த விஷயத்தை எழுதலாம், இலகுவா எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? எழுதுங்கோ, பார்த்து அப்படி எழுதுங்கோ. எல்லாத்துக்கும் தருவேன் டிஸ்கிரிப்ஷன். ஏன்டா எங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வர்றபடியா எங்களுக்கு எல்லாத்துக்கும் டிஸ்கிரிப்ஷன் நான் தருவேன். சரியா? இது இந்த ரைட்டிங் பார்ட்டை நீங்கள் வடிவா ஒப்சர்வ் பண்ணணும்னா எழுத வேணும். எழுதாட்டிக்க விட்டு பிரியோசனம் இல்லை, அப்படியே இருந்துட்டு போக வேண்டிய. ஓகே. ஸோ நாங்கள் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் மிகுதி கிராஃப் டிஸ்கிரிப்ஷனோட. ஓகே, பாய் பாய், டேக் கேர், தேங்க்யூ.